எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங் வேர்ல்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம போய் உலக மார்க்கெட்டுகள் பார்க்குறோம். எல்லாம் இறங்கி கிடக்குறானுங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த விதமான உதவி செய்யல. அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் 70 பாயிண்ட் இறங்கி கிடக்கு. பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கீல. நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால தற்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவா சுணக்கமாக 70 பாயிண்ட் இறங்கித்தான் இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதை நீங்க பார்த்தே தான் ஆகணும். அதாவது நம்மளுடைய மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்க்கல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு இறங்கியிருக்கான். பட் மிட் கேப்ல ஸ்மால் கேப்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் உலக மார்க்கெட்டுகள் இறங்கிட்டு இருக்கிறதுனால சென்டிமெண்ட் வீக்கா இருக்கு. பட் சின்ன சின்ன கம்பெனிகள் ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் நிறுத்திருக்காங்க. பொண்டாட்டி கோவமா இருந்தா நம்ம பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்ட பேசுனதுனால கோவமா இருக்காங்களா, இல்ல அவங்க போட்ட உப்மாவை நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்றதுனாலயே நம்மளுக்கு புரியாம இருக்கு. அதே மாதிரி தான் இந்த எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்ற வந்த சமயத்துல 2 நாள் பெரிய அளவில் எஃப்ஐ டேட்டா செல்லிங் ப்ரெஷர் காட்டு. பட் இது குளோபல் மார்க்கெட்டே செல்லிங் இருக்கிறதுனால இவங்க செல்லிங் வந்திருக்காங்களா, இல்ல நம்ம மொரீஷியஸ் வழியாக எந்த விதமான டாக்ஸ் எவேஷனும் வரக்கூடாது அப்படின்றதுனால நம்ம போட்டுக்கிட்டு ஒப்பந்தத்தினால வந்திருக்கா அப்படின்றது உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை தான். இப்படி இந்த டாக்ஸ் தான் காரணம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது இதே மாதிரி 8000 கோடி 5000 கோடின்னு செல் பண்ணியிருந்தாங்கன்னா தான் டாக்ஸ் அப்படின்றது காரணம். மற்றபடி மார்க்கெட் சும்மா ஒரு 1000 கோடிக்கு தான் இன்னைக்கு வித்திருக்காங்க, 2000 கோடிக்கு தான் இன்னைக்கு எஃப்ஐஸ் வித்திருக்காங்கன்னா அதனோட இம்பாக்ட் பெருசு அப்படின்றது கிடையாது. அது அந்த நியூஸ் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடங்க மாட்டேங்குது நண்பர்களே. இந்த சென்கோ கோல்ட் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு கூட காலையில் ஆல்மோஸ்ட் 10% இருந்தா இப்போ ஒரு 5% கெயின்ல இருக்கான். இந்த ஷேர்ல மட்டும் யாராவது முடிவெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு மிக சிறந்த டெசிஷனா தான் நம்ம பாராட்டணும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஷேர்ல பணம் போட்டிருந்தா கூட ஆல்மோஸ்ட் 35% லாபம். பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி பிறந்திருக்கா அப்படின்ற மாதிரி நான் ஐபிஓல பாக்குறேன். எதுவுமே இன்னும் வழி அப்படின்றது பிறக்கல. இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான நியூஸை பத்தி பேசணும். அதாவது நம்ம எதையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு குமரிகள் வரை நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன நடக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். இந்த கேபிஐ கிரீன் அப்படின்னு ஒரு ஷேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 ரூபா ஏறி இருக்கா. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா 78%. இந்த ஷேர் நான் வச்சிருக்கேன். திடீர்னு என்ன நம்ம போய் பார்க்குறோம், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தா 768 ரூபா கேபிஐ கிரீன் வழியே வந்ததா கிரெடிட் கட்டுறாங்க. அது ஏதாவது போனஸ் கொடுத்தாங்களா, ஸ்பிளிட் கொடுத்தாங்களா, அது நம்ம எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு செகண்ட்ல அது என்ன டேட்டா, எதனால நம்மளுக்கு அந்த 768 ரூபா கொடுத்துருக்காங்க தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம விட்டோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் எதுக்கு பணம் வந்தது எதுக்கு பணம் போச்சுன்னு தெரியாம போயிடும். இன்னொரு விஷயம், கிளியரிங் கார்பரேஷன்ல இருந்து திடீர்னு பார்த்தா 630 ரூபா வந்திருக்கு. இது எதுக்கு நம்ம என்னன்னு காங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பொதுவா ஏதாவது கவர்மெண்ட்னுடைய சோவரின் கோல்ட் பாண்ட் ஃபண்ட் வாங்குறோம், இல்ல ட்ரெஷரி பில் வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் செட்டில்மெண்ட் கிளியரிங் கார்பரேஷன் மூலியமா வரும். ஆனா இந்த 630 ரூபா எது மூலியமா வந்தது, அதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக கிளியரிங் கார்பரேஷன் பண்ணா நம்மளுக்கு செட்டில் பண்றாங்களா அப்படின்னா அது ட்ராக்கே பண்ண முடியாது. ஸோ எதையுமே தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், வீக்லி ஒன்ஸ் ஆகுது அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, கடைசி வாய்ப்பு இல்லைன்னா கும்பாதான். இந்த மிஸ்தான் ஃபுட்ஸ் அப்படின்ற ரைட்ஸ் இஷ்யூ இன்னைக்குள்ள நீங்க ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிடணும். அப்புறம் இல்லைன்னா அப்புறம் கும்பாதான். உங்களுடைய ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வேஸ்டா எக்ஸ்பைரி ஆயிடும். இப்ப கரண்ட் ரேட் 19 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரைட்ஸ் ஆல்மோஸ்ட் 15 ரூபாய்க்கு அலோகேட் பண்றாங்க. அப்ப இதை யாருக்காவது 15 ரூபாய்க்கு அலோகேட் ஆச்சுன்னா மார்க்கெட் பிரைஸ் படி ஒரு ஷேருக்கு 4 ரூபா அப்படின்றது தற்போதைய நிலைமையில லாபத்தில் இருக்கு. நண்பர்களே, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. அவங்க சிங்கப்பூர் மட்டுமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னு என்ன கேரண்டி? சிங்கப்பூர்ல இருந்து வேற எங்கேயாவது அமெரிக்காவுக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா எப்படி இருந்தாலும் வெளிநாட்டில் தான் இருக்க போறான், சிங்கப்பூர்ல இருந்து அமெரிக்கா போயிடலாமே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை சுத்தி ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்காங்க. ஜப்பான் இருக்கு, சைனா கூட மறுபடியும் ரெவைவல் ஆச்சரியப்படுறதுல, மலேசியா இருக்கு, ஏகப்பட்ட நாடுகள் நம்மளுக்கு போட்டியா இருக்கு. இப்ப நம்மளுடைய நாட்டில் விற்கிற பணத்தெல்லாம் அந்த மாதிரியான மற்ற நாடுகளுக்கு கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணிகள், எது அவங்கள தூண்டும் அப்படின்னா இப்ப வரக்கூடிய இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்ற மாதிரி சில டென்ஷன்ஸ் இருக்கு. அதனால ஏதாவது இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகுமா? அதே மாதிரி எலெக்ஷன் வருது, எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு ரிசல்ட் வருது, அதனால ஏதாவது இந்தியா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரியான சில காரணிகள் இருக்கு. ஸோ 3 மாசத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியமா ஷேர் மார்க்கெட்டை பாதுகாத்துக்கிட்டே வரணும், பார்த்துக்கிட்டே வரணும். அப்ப ஏதாவது மாற்றம் மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, எனக்கு என்னன்னா முக்கியமான ஒரு கேள்வி, புதுசா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்த ஐபிஓக்களை நம்பி இறங்கலாமா, இல்ல பழைய ஷேர்கள் வாங்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல வந்ததுன்னா அவனுங்களை நம்பி இறங்கலாமா அப்படின்ற மாதிரி நான் குழப்பமா இருக்கேன். அதாவது எஸ்டிஎல் டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி
அது வந்து கீழ் ரேட்ல இருக்கு. பட் இப்ப சமீபத்தில் ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா அவங்க 1000 கோடி அப்படின்ற சக்சஸ்ஃபுல்லா கடன் வாங்கிட்டாங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்ப இது கீழ இருந்து மேல ஏறுவானா, ஏறுனா இதுல ஒரு நல்ல லாபம் அப்படின்றது ஒன்று இருக்கு. தேஜாஸ் நெட்னு ஒரு ஷேர், இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ல இன்வெஸ்டர்ஸ்ல போய் பார்த்தோம்னா டாடா சன்ஸ் அப்படின்றது இந்த PFL பெனடான் ஃபின்வெஸ்ட் லிமிடெட் அப்படின்றது வழியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஷேர் இதுக்கு முன்னாடி பார்க்க போகையில 680 ரூபா இருந்தவன் டபக்குன்னு இப்போ ஒரு 800 ரூபாயில் இருக்கான். பெருசா ஏறல, 120 ரூபா தான் ஏறி இருக்கான். அதே மாதிரி ஹாப்பி ஃபோர்ஜ் டோம்ஸ் அப்படின்ற கம்பெனிகளை இப்போ வந்த கம்பெனிகள் அவனுக்கு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த டோம்ஸ் எல்லாம் பாருங்க 1258 வந்தவன் 1760 வந்துட்டான். இதே மாதிரி இந்த ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ஓரளவுக்கு மொமெண்டம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு பிரேக் அவுட் மாதிரி காட்டுறான். மேபி இவனும் ஒரு 200 ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி காட்டுறான். கடைசியா இன்னொரு ஷேர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ், இது எப்படி பார்த்தா நான் எடுத்துட்டேன் 437 ரேஞ்சுக்கு எடுத்துட்டேன், இப்போ 478ல இருக்கான். இந்த ஷேருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 900,000 போயிருக்கான். அப்ப இவன் டபுள் ஆவானா அப்படின்ற ஒரே குழப்பமா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த STL டெக் அப்படின்றதுலையும் சரி, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ்லையும் சரி, மேல அவனுடைய பழைய ரேட்டு போய் தொட்டான்னா பெரிய லாபம் அப்படின்றது இருக்கு. இதே தேஜாஸ் நெட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா டாடா குரூப் ஒரு 200 ரூபா கிடைச்சா கூட போதுன்னு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புது ஆளுகளை போய் கை வைக்காம பழைய ஆளுகளை போய் கை வைக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களை பார்த்துட்டு இருக்கும்போது குஜராத் கேஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இவெல்லாம் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினாலும் சந்தோஷம் தான், அல்லது கீழே வேகமா இறங்கினா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்குமுலேஷன் பாயிண்டா நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து காரணம் இல்லாம நிறைய பேர் போய் ஷேர்ஸ்ல மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல டெக்னிக்கல் தான் அவங்களை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. ஒரு நண்பர் இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆல்மோஸ்ட் ஹைல மாட்டிருப்பாரு போல 47 ரூபாயில 40 ரூபாயில, இப்ப அது 27 ரூபா இருக்கா. இந்த என்ன காரணம் இல்லாம போய் மாட்டிக்கிறாங்க, காரணத்தோட மாட்டிக்கிறாங்கன்னா இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ்ல ரிலையன்ஸ் வந்து பணம் போட்டிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 40% ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி மேலே ஏத்துனாங்க. அந்த சமயத்தில் ஓடி வந்தவன் தான் இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 ரூபாயில இருந்து 27 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். தற்சமயத்துக்கு டெக்னிக்கலா இது காப்பாற்றி விடக்கூடிய நிலைமையில் இருக்கு. ஒருவேளை பழையபடி 40 ரூபா வந்துச்சுன்னா அவருடைய குவான்டிட்டி பாதி குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. அடி வாங்கினவனுக்கு தயார் அதனுடைய வழி தெரியும் அப்படின்ற மாதிரி GVKPL ஒரு ஷேர், அவன் எங்கிருந்து இறங்கியிருக்கான் பாருங்க. சமீபத்தில் 16 ரூபா 17 ரூபா ரேஞ்சில இருந்து இப்ப 10 ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 60% காணாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது 9 ரூபாய் 20 வீசைக்கு கீழே போகாம இருந்ததுன்னா எப்படியாவது அப்படியே தப்பி பழச்சு மறுபடியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 16 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த 9-20 அப்படின்றது கீழே போகாம இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாவம் உச்சியில வாங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வீழ்ச்சியினுடைய வழி தெரியும். நண்பர்களே, நிறைய பேர் இந்த டாடா காம் வச்சிருப்பீங்க, ஏஞ்சல் ஒன்று வச்சிருப்பீங்க, IIFL ஃபினான்ஸ் வச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் நாளைக்கு போர்ட் மீட்டிங். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. இந்த ஜஸ்ட் டைலே இவங்கெல்லாம் வந்து 15% 20% ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்கள். ஸோ ரொம்ப முக்கியமா இதை கேர்ஃபுல்லா பார்க்கணும். நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான ஷேர் காமிக்க போறேன். அட இந்த ஷேர்னுடைய விலையை நம்மளை ஏமாத்துச்சு, அட இந்த டெக்னிக்கலா நம்மளை ஏமாத்துச்சு, கோதாவரி அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் இப்ப காட்ட போறேன். அது வேற யாரும் இல்ல, LTI மைண்ட்ரி தான். இந்த ஷேர்னுடைய சப்போர்ட் ரேஞ்ச் எடுத்தது 4100 ரூபாயில இருந்து யோசிச்சு பாருங்க, 50% லாபத்தை பண்ணி விட்டு 6500 வரைக்கும் வந்துருச்சு. 6500க்கு அப்புறம் இந்த ஷேர் கீழே இறங்கி வரும் பொழுது அப்பவும் தன்னுடைய ட்ரெண்ட் ஏறுமுகம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சுக்கிட்டான். நீ சோதிக்க வந்தவன்டா இந்த இறங்கு முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுமுகத்துக்கு கீழே இப்ப இறங்குமுகமாய் ஒரே ஒரு மாசம் தான் ஆச்சு. அந்த ஒரு மாசத்துலயே 1000 ரூபாயை காணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ஒரு ஷேர் மேல நம்பிக்கை இருக்கு, லாங் டேர்ம்ல இதை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு LTI மைண்ட்ரி நல்ல கம்பெனினா லாங் டேர்முக்கு எதையுமே பார்க்க கூடாது. அது மேல இருக்கா கீழே இருக்கா, அது வந்து டெக்னிக்கல் படி மேல் நோக்கி போற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து எடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது ஆயிடும். ஸோ லாங் டேர்முக்கு வாங்குற மாதிரி இருந்தது நல்ல ஷேர் அப்படின்னா, இங்கொன்று வாங்கினோமா கீழே இறங்குச்சுன்னா சந்தோஷம், சரி இங்கொன்று வாங்குவோம், மறுபடியும் கீழே இறங்குச்சுன்னா இன்னொரு சந்தோஷம், இன்னும் வாங்குவோம், அந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்கே ஆகிற வரைக்கும் வாங்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில வாங்கினா மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லைன்னா நம்ம வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி தான். 2 ஷேர் இருக்கு 10 ரூபா விளையாடுற மாதிரி. இப்ப டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஷேர் பாக்குறோம். இதுல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்பிக்கை வருது. 160 ரூபாய்க்கு இப்ப போய் உச்சாணி கும்பல யாராவது வாங்கினாங்கன்னா கூட சரி 140 ரூபாய் வரட்டும், ஏவரேஜ் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 10 ரூபாய் ஏறும் அப்படின்ற மாதிரி சில பேர் நம்பிக்கையா இருப்பாங்க. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இதே சேம் பேட்டர்ன் தான் இருக்கான். அவனு வந்து 170 ரூபாயில இருந்து ஒரு 20 ரூபாய் இறங்குறான், 140 ரூபாய் வர்றான், அல்லது 100 ரூபாய் வர்றான், அல்லது 60 ரூபாய் வர்றான்னா மறுபடியும் அங்கிருந்து ஏறக்கூடியவன் தான். பட் யார் மேல நம்பிக்கை வச்சு பணம் வாங்க முடியும்? இப்போ இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கான்.
10 ரூபா விளையாடுறதுக்கு ஏதாவது ஷேர்கள் இருக்கா நம்ம தேடி பார்க்கல, இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் தான் வர்றான். ஸோ 170 ரூபாயிலிருந்து 200 ரூபா டப்புன்னு போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஆனா இறங்குச்சுன்னா நம்மளுக்கு அந்த நம்பிக்கை போயிருதே. 170 ரூபாயிலிருந்து 120 ரூபா வருது அல்லது 80 ரூபா வருதுன்னா டாடாஸ் குரூப்பை நம்பி இருக்கிற மாதிரி நம்ம மற்ற குரூப்ல இருக்க முடியாது. ஆனாலும் பாருங்க, இந்த டாடா ஸ்டீல்காரன் இப்ப இறங்கி வர மாட்டேங்கிறான். 170 ரூபா போனவன் இப்ப 160 ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்னைக்கு இது ஒரு 140 ரூபா வருதோ அப்பதான் இது 10 ரூபா விளையாட்டுக்கு உபயோகமா இருக்கும். வேற ஏதாவது அர்ஜென்ட் கிடைக்குமான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பிரான்ஸ்ல இந்த சப்போர்ட்ல இருந்து 10 ரூபா கூட ஏறலாம். பட் அதுல நம்பிக்கை இல்லையே, இறங்கிடுச்சுன்னா பயந்துட்டு கொண்டு இருக்கணும். நண்பர்களே, அருமையான லாபம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் இந்த SDBL அப்படின்னு ஒரு ஷேர், சோம் டிஸ்டிலரிஸ் அண்ட் ப்ரூவரிஸ் அப்படின்றது. கடந்த ஒரு மாதங்களுக்குள்ள 247 ரூபா ரேஞ்சில் இருந்தான். அரௌண்ட் 300 ரூபா இருக்கும் பொழுது ஒரு நியூஸ் வந்துச்சு, இவங்க ஸ்பிளிட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. டக்குனி ஒரு 320 ரூபா போய் ஒரு 6% மேல லாபம் அப்படின்ற சம்பாதிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் கடந்த 2 நாட்கள் இறங்குறதுனால மறுபடியும் 298 வந்துட்டான். 298 வந்தோடனே இன்னைக்கு இந்த ஷேர் வந்து மறுபடியும் 3% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா மறுபடியும் இன்னொரு நியூஸ் வருது, அவங்களுடைய பிளான்ட்ல ஒரு ஃபெசிலிட்டி வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த SDBL ஒரு 6% சம்பாதிச்சு கொடுத்து மறுபடியும் இப்போ ஒரு 3%. ஸோ கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சிருந்தா இந்த SDBL 10% இந்த ஒரு மாசத்துக்குள்ள சம்பாதிச்சிருக்கலாம். என் கனவுல நயன்தாரா வந்தாங்க அப்படின்னு சொன்னா பகல் கனவு காணாதரா தியாகராஜா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்குவீங்க. அதே மாதிரிதான் இந்த ONG ஷேர் 2 நாள்ல அல்லது 5 நாள்ல 8% சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பகல் கனவு மாதிரி காணாதீங்க, அந்த ஷேர்லாம் எப்படி 2 நாள்ல 10% சம்பாரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் உண்மையா தான் இந்த ONGC அப்படின்ற ஷேர் 265 ரூபாயிலிருந்து 300 ரூபா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான டேட்டா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவன் எவ்வளவு இருந்தான்னா வெறும் 150 ரூபா இருந்தான். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 300 ரூபா. எங்க மாமா ஒருத்தர் இதை 1000 ரூபாய் ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு காலத்துல வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்பிளிட் போனஸ் அப்படி இப்படின்னு போய் கீழே 100 ரூபா வரைக்கும் போய் இப்ப 300 ரூபா வந்திருக்கு. மறுபடியும் மட்டும் இவன் 1000 ரூபா வந்துருச்சுன்னா அவருக்கு நம்ம தான் போய் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த ஷேர் எல்லாம் பாக்குறதே இல்லை. நம்ம தான் போய் மாமா மறுபடியும் 1000 ரூபா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு தான் நம்ம கணக்கு போட்டு கொடுக்கணும். அதுவே 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடும். இதுல யாருக்கு நன்மை? இந்த ஒரே வருஷத்துல யாரு பணத்தை டபுள் பண்ணி விட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா FIS ஆல்மோஸ்ட் 10% வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் டபுள். DIs நம்ம ரீட்டைல் பீப்புள், இந்தியன் பீப்புள், அவங்க ஒரு 18% வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் டபுள். அது போக கவர்மெண்ட்டுக்கு டபுள். ஆனா அவங்க எல்லாம் வித்து லாபம் பார்க்க முடியாது, நம்ம வித்து லாபம் பார்க்கலாம். நண்பர்களே, எண்டூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். தற்சமயத்துக்கு அவன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான், ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ இது வந்து இவனை மேல் நோக்கி கூட்டி செல்லுமா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேல் நோக்கி கூட்டி சென்றால் ஆல்மோஸ்ட் 2300 ரூபா வரைக்கும் வரணும். இது ஒரு மிட் கேப் ஸ்டாப் தான், பார்ப்போம். இது ஒரு 400-500 ரூபா ஏறி வரானா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை கிடைக்குதா, சப்போர்ட் எடுத்திருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு, அப்ப இது ஒரு 200 ரூபா ஏறானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு ஒரு ஷேர், அவன் இன்னைக்கு 3.5% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா ரெசிப்ட் ஆஃப் RBI அப்ரூவல் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர்ஸ்னு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்ததுமே 3% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இவனுடைய ஸ்டாக் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னடக்கமா ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். மேல போனா 500, கீழே வந்தா ஒரு 400 பக்கம் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். பட் இன்னைக்கே ஒரு 3% ஏறி வந்தவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்து இவனுடைய ஹையை மட்டும் தொட்டான்னு வச்சுங்களேன், பார்க்கறக்கே சின்ன ரேஞ்சா இருக்கு. இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு 10% ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, உண்மையில சொன்னோம்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்குகள் எடுத்தோம்னா சுனாப்பானா உன்னுடைய அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்தா போயிருண்டா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கீழே போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜீல் அப்படின்ற ஷேர் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீல, இதுல ஒரு பேட் நியூஸ் அப்படின்றது வந்துட்டு இருந்தது. அப்ப இருந்து ஷார்ப்பா கரெக்டா எப்படி ரெசிஸ்டன்ஸ் தொட்டு இறங்கியிருக்கான் பாருங்க. 280 ரூபாயில இருந்து அழகா 140 வரைக்கும் வந்துட்டான். இப்ப நிறைய நியூஸ் விட்டு பார்த்தாங்க, அதாவது இவருடைய CEO அவருடைய சம்பளத்தை குறைச்சிக்கிறாரு அப்படி இப்படி நியூஸ் விட்டு பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் ஒண்ணுமே பில்டப் ஆகல. பட் டெக்னிக்கலி இன்னைக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒரு 200 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு சந்தோஷம் தான். நண்பர்களே, டென் நெட்வொர்க்ஸ் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதுல ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இன்னைக்கு அவன் ஒரு 3% ஏறி இருந்தாலும் இந்த வருஷம் பூராவே அவன் 11% நஷ்டம் தான் பண்ணி வச்சிருக்கான். இன்னைக்கு தான் கொஞ்சம் ஏறான். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அது ஒரு வேளை மேல் நோக்கி வந்ததுன்னா மேபி இந்த டென் நெட்வொர்க்ஸ் கொஞ்சம் பூஸ்டாக அமையலாம். இந்த ஷாஃப்லர் இந்தியா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இது ரொம்ப வாழ்ந்து கிட்ட ஷேர் தான். அது 2020 இருந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய் எங்கே, 4000 ரூபாய் எங்கே. அதுக்கப்புறம் 2022 இருந்து இவன் ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ்க்குள்ள போயிட்டான். சம்பாரிச்சு கொடுத்தது போக இப்ப 2022 இருந்து ஒரு துளி கூட ரிட்டர்ன் கிடையாது.
இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கீழே இறங்கிடுறான். இப்போ கூட இப்போ இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். மேலே போகலைன்னா மறுபடியும் 2700 2600 அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த ஷேர்ல ஒரு நல்ல நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஷேருக்கு 26 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.